நம்மளுடைய திறனை வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒழுக்க நெறிகள் இப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற செயல்பாடுகளை கவனம் செலுத்தாமல், குறிப்பா நிறைய பேர் செல்போன்ல ரொம்ப அதிகமா, ஏன்னா அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆக்க பணிகளுக்கு பயன்படும் போது உண்மையிலேயே அது ரொம்ப பயனாக இருக்கும். காலம் காலத்தை வீணாக்கிட்டோம்னா குறிப்பிட்ட காலத்துல எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதனால நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல படிப்பதற்கு செல்லும் போது அதிக கவனம் செலுத்தி அதுல நம்மளுடைய திறனை முழுமையாக வாய்ப்புகளை, என வெற்றியாளர் எங்க மிகுகிறார்கள் என்று சொன்னால் என்னென்ன திறமை இருக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போது அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைய மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்தியாவுடைய அவர்கள் தான் ஒரு ரூட் என்று சொன்னால், அதாவது அவங்க தான் ஒரு ஆணி வேராக இருக்கிறார்கள். ஆகையால நல்ல மாணவர்கள் உருவாக்கும் போது இந்தியாவினுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். குறிப்பா மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை கனவுகளை நினைவுகளாக்கி வாழ்வுல எல்லா வளமும் பெற அவர்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல செயலோடு வாழ்வில் வளமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்ய விளைகின்றேன். பொதுவா நான் இந்த சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது அரசியல் தலைவர்களாகட்டும், நிறைய அதாவது பல்துறை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு பழக்கம். அதனால அரசியல் ரீதியாகவும் பல கட்சி நண்பர்கள் என்னோடு நெருங்கி இருப்பாங்க. அதே போல சினிமா துறை, நீதித்துறை, பொருளாதாரத்துறை, தொழில்துறை சார்ந்தவர்கள்லாம் ஏராளமான நண்பர்கள். ஏன்னா நட்பிற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பா இருக்கிற காரணத்தினால பெரியவர்கள் அதிகமா நம்மளோட பழகுறாங்க. இன்றைய காலகட்டத்துல சில படங்கள் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது பொதுவா இப்போ நானும் நிறைய, அதாவது எந்தெந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்துல சினிமா, அதாவது எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு நம்மளுடைய நேரத்தை, ஏன்னா ஒரு கல்வி மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே, குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குவேன், பொழுதுபோக்குக்கு நேரம், அது மாதிரி நானா ஒரு திட்டமிட்டு நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு நான் காலையில 4:30 மணிக்கு எழுந்துட்டேன்னா நைட்டு 11:30 வரையும் திட்டமிட்டு எல்லா வேலை பணிகளையும் சிறப்பா பண்ணிடுவேன். ஏன்னா எதை எடுத்தாலும் அந்த முழுமையா வெற்றியோட முடிப்போம், அந்த ஒரு எண்ணத்தோட தான் பண்ணுவோம். அதே மாதிரி சில சினிமாக்கள் இப்போ ஏன்னா மீடியாக்கள் இப்ப என்ன அதிகம் நல்ல செய்திகளை தான் பயன்படுத்தணும். பொதுவா இப்ப மீடியாக்கள்ல தவறான செய்திகள் அதிகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, என்னுடைய பொதுவான கருத்து, நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையில அதாவது சமூகம் வளர்ச்சிக்கு உண்டான கருத்துக்களை அதிகம் இந்த பத்திரிகைகளும் அதிகமா அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் தவறான செய்திகள் அதிகம் போகும்போது நிறைய, அதாவது சமூகம் சீரழிவதற்கு நம்மளே ஒரு தூண்டுகோலா இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி கூட எழுந்துடும். அதனால நல்ல செய்திகள், நல்லவர்களே, நல்ல ஒரு வெற்றி, அது மாதிரி சிறப்பான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் பாராட்டணும். ஏன்னா அப்பதான் சமூகம் எங்க பாராட்டு என்பது ஒரு இதுக்காக இல்லை, அவர்களை ஊக்கப்படுத்தணும். ஏன்னா நிறைய திரை படங்கள் கூட நான் நிறைய பார்க்கும்போது சில படங்கள் உண்மையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சோசியல் மீடியா, இந்த சினித்துறை ரொம்ப எளிதாக சமூகத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் சமூகம் சார்ந்த கருத்துக்களை நிறைய பதிவு பண்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. இப்ப நிறைய அதாவது ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கை, ஒரு வெற்றியாளருடைய இது அப்படின்னு பார்க்கும்போது பல மொழிகள்ல இப்ப நிறைய படங்கள் வந்திருக்கு. இப்ப ஏன்னா அண்மையில வந்த படங்கள் எல்லாம் கூட நிறைய பாத்தீங்கன்னா ஒரு சாதனை மனிதர்கள் எப்படியெல்லாம் சவால்களை சந்திக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா பதிச்சிருக்காங்க. இது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட நம்ம சினிமா தோன்றிய முதல் இன்று வரை கருத்துக்களை எல்லாம் 2:30 மணி படம் இருந்தாலும் கருத்துக்கள் தான். நானே கூட என்ன பண்ணோம்னா இந்த படத்தினுடைய கண்டென்ட், கருத்து என்ன அப்படின்றது தான் ஃபைனலா வரும். அது மாதிரி இப்ப நிறைய சமூகம் நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை எடுக்கும் போது உண்மையிலேயே சமூகத்திற்கு திரைத்துறையும் பெரும் பங்காற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாது. பிரம்மாண்டம் மட்டுமல்ல,
கருத்துல ரொம்ப ஆழமான கருத்துக்களை வலியுறுத்தணும். அப்பதான் வந்து ஒரு சினிமாவும் சரி, மக்களும் வந்து ரொம்ப ரசிக்க, ஒரு குடும்பத்தோடு பார்க்கறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த திரைத்துறை வாயிலாக என்ன சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் வந்து சமூகம் சார்ந்த படங்கள் அதிகம் வரணும். அதுல வந்து இப்ப நிறைய படங்கள் வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நிறைய படங்கள் இப்ப வந்து அண்மையில நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குகின்ற காட்சிகள், தீங்கான பழக்க வழக்கங்கள் அதிகம் அதுல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்தா அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதாவது எந்த ஏழை மாணவர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கல்வி சார்ந்த ஏதாவது தகவல்கள், கல்வி சார்ந்த உதவிகள், கல்வி சார்ந்த வாய்ப்புகள் எல்லாம் கேட்கணும்னா என்னோட நேரடியாக அவங்க எப்பனாலும் இது பண்ணலாம். ஏன்னா என்னுடைய பெயர் டாக்டர் EKT சிவகுமார். கூகுள்ல போட்ட முகவரியிலிருந்து என்னென்ன பண்றோம்னு எல்லாமே வந்து இதுவா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு போன்ல கேட்பாங்க, சார் எப்படி போனோம் என்னன்னு. இப்ப என்னன்னா நம்மளும் நிறைய பணிகள்ல நிறைய அலுவல்கள்ல இருக்கும் போது முழுமையா அவங்க கிட்ட தகவல் தெரிவிக்க முடியாத சூழல் இருந்தாலும் நான் வந்து தினம் தினம் பல நிகழ்ச்சிகள் வாயிலாக மாணவர்கள் தினமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாவே நான் சொல்றேன். காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ரூரல்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து பல மாணவர்களுக்கு வழிகாட்டுற மாதிரி நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் தெரியணும். இப்ப எங்க அறக்கட்டளை வந்து ISR மாதிரி ESR சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எஜுகேஷனல் அண்ட் சோசியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொன்னால் கல்வி அறக்கட்டளை ஒரு மிகச்சிறந்த தொண்டு நிறுவனம்னு பல நீதியரசர்கள் இருந்து பல அறிஞர்கள் பலரது பாராட்டுகளை பெற்றோம். ஏன்னா நம்ம செய்கின்ற செயல் வந்து உண்மையாக நேரடியாக இயன்ற அளவுக்கு நாங்க செய்யறோம். விளம்பரத்துக்காக எல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர்ல வைப்போம். இந்த ஆண்டு கூட செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து சென்னையில இஸ்ரோவுடைய 16வது ஆண்டு நிறைவு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து நாங்க வந்து வளரும் அறிவியல் வாயிலாகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்றோம். ஏழை மாணவர்கள் விண்ணப்பங்கள் அனுப்பலாம், தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அனுப்பலாம் அப்படின்னு. ஏன்னா இதற்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைங்க. நாங்களே ஒரு குழு அமைச்சு வர்ற அப்ளிகேஷனை யார் இப்ப நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றோம். நான் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தணும். இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்ரோன்னு போட்டா, கூகுள்ல போட்டா முகவரியிலிருந்து எப்படி ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எந்த கல்லூரியில படிக்கிறாங்க என்னன்றது அனுப்பிட்டா யாரும் தேவையில்லை. அதுல செல் நம்பர் போட்டா நாங்களே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த பையனுடைய கல்வி கட்டணம் நம்ம எவ்வளவு உதவலாம் அப்படின்னு நாங்களா ஒரு குழு அமைச்சு எவ்வளவு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இது மட்டும் இல்லாம வந்து சில பணிகள் வந்து அதாவது அறக்கட்டளை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றதுக்காக விழாக்கள் வைக்கிறோமே தவிர தினம் தினம் பல்வேறு வகையில வந்து இஸ்ரோ அறக்கட்டளைகள் வாயிலாக பலருக்கு இன்விசிபிளா, அதாவது ஒவ்வொன்றத்தையும் நம்ம செய்யறதெல்லாம் சொல்ல அதிகமா விரும்புறது இல்லை. ஏன்னா இது ஒரு அறக்கட்டளைன்றது ஒரு விழா வந்து ஏற்பாடு வந்து அது அறக்கட்டளையுடைய ரெக்கார்டுக்காக சிலது பண்றோம். சில பணிகள் வந்து தினம் தினம் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்த காரணம் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதான் நான் சொன்ன மாதிரி ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் நிறைய பணிகள் வந்து தொடர்ந்து. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இங்க எவ்வளவு பேருக்கு உதவுறோன்றது நம்மளுடைய தனிப்பட்ட உள்ளுணர்வுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து விளம்பரப்படுத்தணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. நான் சொன்ன மாதிரி முடிந்த அளவுக்கு உதவணும்ன்ற ஒரு குறிக்கோளை தான் என்னுடைய வாழ்க்கை பயணமே இருக்கு. இதை குறித்து வந்து சயின்டிஸ்ட் ஆன் எ சோசியல் மிஷன் என்ற ஒரு ஆங்கில நூல்ல நான் எப்படி இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன், எப்படி என்னுடைய பயணம் இப்போது உலக அளவுல பல்வேறு இடங்கள்ல வந்து தெரியக்கூடிய வகையில எப்படி அமைஞ்சது. நண்பனுக்கு நண்பன் எல்லாம் நஞ்ச வச்சு பழகுறாங்க, நலத்து கொடி சொந்தம் எல்லாம் நாக்கூச வெய்யறாக, ஆத்து மணல் தோண்டி விட்டு ஏரியில வீடு கட்டி ஏழை